சந்தித்த தேர்தல்களிலே கொஞ்சம் வித்தியாசமான தேர்தலாக இருக்கு. ம். காரணம் என்னன்னா, உங்களுக்கு அண்ணன் ஒரு செய்தியை ஆரம்பத்திலே அண்ணன் ஜெயகிருஷ்ணன் ஒரு செய்தியை சொல்லிடுறேன். திரு விஜயகாந்த் அவர்களுடைய அரசியலும் திரு விஜய் அவர்களுடைய அரசியலும் வெவ்வேறு. அண்ணன் வந்து கேப்டன் அவர்களோடு நெருங்கி பழகியவர். மாநாடுகள் நடந்தால் கூட விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த மக்கள் அக்கறை விஜய்க்கு கிடையாது. ஒண்ணு. அடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு தலைவருடைய பிரச்சாரத்திற்காக தமிழ்நாடே வந்து ஏதாவது பலியாகுமோ அப்படின்னு பயப்படக்கூடிய பிரச்சாரமா விஜயுடைய பிரச்சாரம். ம். இப்ப நீங்க சகோதரர் வெங்கடேசன் அவர் சொன்னது போல அந்த ஆன்லைன் தாக்கல்ல கூட அவர் செஞ்சுக்கலாம். விஜய் பிரச்சாரத்தை கூட ஆன்லைன்லயே முடிச்சுக்கலாம். ஏன்னா மனிதர்களுடைய உயிர் வந்து அந்த அவ்வளவு முக்கியத்துவமான நான் கருதுறேன். ஒவ்வொரு இடங்கள்லயும் விஜய் போகிற இடங்களில் களப்பலி ஆவதற்கு நம் தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் அல்ல என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு முக்கியமான செய்தி, தமிழ்நாடு அரசியல் அவர் என்னுடைய சகோதரர் சாரநாத்தோ அண்ணன் சொல்லும் போது கல்லூரியில் வந்து அரசியல் விழிப்புணர்வா அப்படிங்கிறது இது வந்து பிற்போக்குத்தனமான விழிப்புணர்வா இருக்கு. தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் மாணவர்களை அரசியலுக்கு அழைத்த போது இருந்த அந்த விழிப்புணர்வு என்பது இப்ப நம்முடைய அரசியல்வாதிகள்லாம் அதை வந்து குறைச்சிட்டாங்களா அப்படிங்கிற சாரநாத் அவர் அந்த கருத்துல நான் கொஞ்சம் என்ன மாறுபடுறேன்னா, மாணவர்கள் அரசியலுக்கு அழைக்கின்ற பொழுது அந்த மாணவர்களுடைய விழிப்புணர்வு எப்படி இருக்கணும், முற்போக்காக இருக்க வேண்டும் இல்ல பிற்போக்காக இருக்கக்கூடிய அது ஜென் சிஏ என்னவோ ஒரு தலைமுறையை சொல்றாங்க இல்லையா? பிற்போக்கு இல்ல என்னன்னா விஜய் எதற்காக சொல்லி முடிச்சார், விஜய் எதற்காக அரசியல் வருகிறார், அதுல என்ன புரிதல், அவர் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் என்ன, தமிழ்நாட்டு அரசியல் அவருடைய தாக்கம் என்ன, இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல்வாதியிலிருந்து அவர் எப்படி மாறுபடுகிறார், அவருடைய தொலைநோக்கு பார்வை என்ன, அது குறித்தெல்லாம் அவர்கள் இல்லை. விஜயை பார்க்கணும். விஜய் நடிகராக பார்க்கின்ற மாணவர்கள் விழிப்புணர்வு எனக்கு தேவையில்லைன்னு நான் சொல்றேன். அப்படி ஒரு அரசியல் விழிப்புணர்வு தமிழ்நாட்டிற்கே தேவையில்லை. தமிழ்நாட்டு அரசியல் என்பது இப்பொழுதும் சொல்கிறேன், சமூக நீதியும் இடஒதுக்கீட்டையும் இந்தியாவிற்கே முன்னோடியாக இருந்த மாநிலம். இல்ல மாணவர்கள் அப்ப யோசிக்க மாட்டாங்களா? திரும்ப திரும்ப இந்த கூப்பன் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா நாங்களே வாங்கிட மாட்டோமா அப்படின்னு கல்லூரி மாணவர்கள் சிந்திக்க மாட்டாங்களா? நீங்க பார்வைக்கு வந்து இலவசங்கள் விலையில்லா பொருள்கள் கொடுக்கும்போது வந்து அதாவது மக்களை வந்து சோம்பேறி ஆக்குறாங்க, தொடர்ச்சியா வந்து இதெல்லாம் வந்து அவங்களே வாங்கி கூடாதுங்க மாதிரி இருக்கு.